இருந்த இடம் அப்படின்னா நம்ம சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த பலகை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஒரு மொழி சொல்லுவாங்க, ஒரு வேர்டை இல்லாம சொல்லுவாங்க. இதே போல அங்க இருக்கிறவர்களுக்கு சில பொருட்களுடைய பேர் சொன்னா கூட என்ன பண்ணாதுன்னா அது சரியா வரவே வராது. என்னதான் உச்சரிச்சு சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் அது வராது, அது மாறு. அதை வாழைப்பழம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அந்த லான்றது என்னது அது வரவே வராது. சின்ன வயசுல எவ்வளவுதான் அந்த டீச்சர்ஸ் சொன்னாலும் இந்த லா வராது. அந்த மாதிரி நிறைய. அப்போ இந்த ஜனங்கள் ரொம்ப பாம்பர படிப்பறிவில்லாத மக்கள். ஆனா கர்த்தர் எங்க தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, அந்த இதே இடத்துல இந்த கலிலேயாவை தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய இடமாய், பெரிய ஊழிய ஸ்தலமாய் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஒரு கூட்டத்தை கர்த்தர் செலக்ட் பண்ண போறாரு. ஞானமே இல்லைன்ற பேர் வாங்கினவங்களை, இது வரைக்கும் உனக்கு ஞானமே இருக்காதா, நீ திருந்தவே மாட்டியா, நீ எத்தனை டைம் ஏமாந்துட்டு வருவ, உனக்கு அப்படி நடக்கவே நடக்காது, நீ ஏமாந்த ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க பேர் வாங்கி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் இந்த பண்டிகை நாள்ல உங்களை செலக்ட் பண்ணி உங்களை தெரிந்து கொண்டு, நீ அறியாத பாஷையை, தெரியாத பாஷையை உங்க மூலமா கர்த்தர் ஆமென் 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 கற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நான் இன்னைக்கு யாருக்காக கர்த்தர் சொல்றாருன்னு தெரியாது. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் யோசேப்பு எப்படி அந்நிய தேசத்துல போய் அதிகாரியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்நிய தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு போய், பாஷை தெரியாத இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போய் அங்க உள்ள பாஷையை கர்த்தர் கத்துக்க வச்சு, அங்க இருக்கிற அதிகாரிகளோட உங்க பிள்ளைகளை கர்த்தர் உட்கார வைப்பாரு. அங்க இருக்கிற மேன்மையான இடம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். அங்க இருக்கிற பெரிய பெரிய அதிகாரம் கொடுக்கப்படும். காரணம், என் தேவன் தெரிந்து கொண்டது, கலிலேயாவை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா.